என் செல்லக் குழந்தையே, இன்று உன் வராகி என்னுடைய நெற்றிப் பொட்டைத் தொட்ட என் குழந்தை, சர்வ நிச்சயமாக உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகி உனக்கு இன்று நடக்கக்கூடிய நல்ல விஷயம் என்னவென்று தெரிந்து கொள்ளப் போகின்றாய். அம்மா தேடி வந்து உனக்கு தருகின்ற அதிர்ஷ்டம் அல்லவா என் குழந்தையே. வெற்றி விடியலின் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்லதொரு விஷயத்தை தெரிந்து கொள்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கின்றது. எந்த நாளிலும் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை நமக்கென கொடுக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுதுதான் உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் என்னவென்று உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். என் குழந்தை, தேவையில்லாத விஷயங்களும் தேவையில்லாத சூழ்நிலைகளும் உன்னை அதிகமாக காயப்படுத்தி விட்டது. இனிமேல் இதையெல்லாம் தாண்டி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை அடுத்தது என்னவென்று உன் மனதை தெளிவுபடுத்த வந்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, யார் வேண்டுமானாலும் நம்மை என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு நம் மனதை காயப்படுத்திவிட்டு சென்று விடலாம். ஆனால் இதையெல்லாம் செய்தவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் உறக்கமில்லாமல் தவிப்பார்கள். ஒருவருக்கு செய்கின்ற பாவம் நிச்சயமாக அவர்களை விடாமல் துரத்தும். எல்லாம் ஒரே நாளில் முடிந்துவிடக்கூடிய விஷயம் அல்ல. எல்லாம் ஒரு நொடியில் முடியக்கூடிய உண்மைகள் அல்ல. எல்லாமுமே உன்னை தொடர வேண்டிய காலகட்டம் வந்து கொண்டிருக்கின்றது. எல்லா சூழ்நிலையிலும் உனக்கான மகிழ்ச்சியான விஷயங்கள் உன்னை தொடர வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. மனதளவில் உனக்குள் தோன்றுகின்ற எண்ணங்கள், மனதளவில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் என்று எல்லா விஷயங்களையும் தாண்டி இனி நடக்கக்கூடியது ஒவ்வொன்றும் உன்னை தெளிவுபடுத்தும். உனக்குள் தீராத நம்பிக்கையை கொடுக்கும். யாரும் இல்லை என்று சொன்ன நமக்கு இவர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு உணர்வை தேடி கொடுக்கும். என் பிள்ளையே, எப்பொழுதுமே யாரிடத்திலும் எந்த ஒரு நன்றியையும் எதிர்பார்க்காமல், நாம் செய்த உதவிக்கு எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல், நம் வாழ்க்கையில் நாம் என்னவாக இருக்கிறோம் என்பதனை மட்டும் நினைவில் கொண்டு நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு. சுற்றி நடப்பது எல்லாமும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய புரிதலை கொடுக்கும். உன்னை சுற்றி சுற்றி நல்லபடியாக வாழச் சொல்லும். எந்த நிலை கடந்தோம், எந்த சூழ்நிலையிலிருந்து நம் வாழ்க்கையை மீட்டெடுக்கிறோம் என்று சிந்தித்து பார்த்தாயானால் நிச்சயமாக மீண்டும் இது போன்று வருகின்ற ஒரு பிரச்சனைகளில் தெரிந்தே நீ சிக்கிக்கொள்ள மாட்டாய். உன்னை சுற்றி என்ன நடந்திருந்தாலும் உனக்கு புரியாதது என்று எதுவும் கிடையாது. இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்காதது என்று எதுவும் கிடையாது. நல்லது நடந்தால் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லாமும் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அதே நேரம் கெடுதல் நடந்தாலும் அதிலிருந்து உன்னால் எதையெல்லாம் கற்றுக்கொள்ள முடியுமோ அதையெல்லாம் நீ சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும். நடந்து முடிந்ததும் நடக்கப் போவதும் என்னவென்று நாம் உணர வேண்டிய காலகட்டம். உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். எல்லா விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கை அத்தனை உண்மைகளையும் சரிபடுத்த வேண்டிய காலகட்டம். நல்ல மனநிலையோடு உன்னால் முடிந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நீ தெளிவோடு வாழ வேண்டிய காலகட்டம். யார் என்ன சொன்னாலும் அதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிட்டு நல்லதுதான் நடக்கிறது எனும் பொழுது அதை நாம் பெரிதுபடுத்தாமல் நிச்சயமாக முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். மனது தெளிவோடு தான் உன்னை எல்லா நிலைகளிலும் தேடி வருகின்றது. உன்னுடைய மனது எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னை கவனமாகத்தான் தேடி வந்து கொண்டிருக்கின்றது. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும்
இதிலிருந்து உன்னுடைய வெற்றி என்னவென்று நீ நிச்சயமாக காண வேண்டும். உன்னுடைய மகிழ்ச்சி என்னவென்று நிச்சயமாக நீ உணர வேண்டும். உனக்கென கொடுக்கப்பட்ட வாழ்க்கை வேறு யாரோ வந்து வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டதல்ல. உனக்கான மகிழ்ச்சியை நீ பெறக்கூடிய இந்த வாழ்க்கை நிச்சயமாக உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டெடுக்கும். அதுவரையிலும் என் குழந்தை, சற்று பொறுமையோடு எல்லாவற்றையும் எதிர்கொண்டாலே போதும். உன்னுடைய பொறுமையும் உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய நேர்மையும் உன்னுடைய தன்னம்பிக்கையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா நிலைகளிலும் உடன் இருக்கும் என்பதனை புரிந்து கொள். சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் வாய் வார்த்தைகளை எவ்வளவு வேண்டுமானாலும் பேசலாம், எவ்வளவு விஷயங்களை வேண்டுமானாலும் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் நடப்பது என்னவோ, இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா நிலையிலும் மனதார உனக்கான நன்மைகளை நிச்சயமாக கொடுக்கும். மனதார உனக்கு நிச்சயமாக பல நிலைகளில் உன்னுடைய வெற்றியை எப்பொழுதும் உறுதிப்படுத்தும். இந்த சூழ்நிலை மாறட்டும். இந்த மாற்றங்கள் உன்னை தேடி வரட்டும். உன்னை சுற்றி வருகின்ற எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தையும் மிகப்பெரிய அற்புதத்தையும் நடத்தி கொடுக்கட்டும். தெளிவில்லாமல் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் சேர்த்து வைத்த மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கட்டும். உன்னை தேடி வந்து நான் கொடுப்பதும் இனி வாழ்க்கையில் உனக்கென நான் ஒப்படைப்பதும் அத்தனையையும் நீ கவனமாக பெற்று கொண்டாயானால் சூழ்ந்து வருகின்ற இந்த நிலைகளில் இருந்து உன்னால் உன் வாழ்க்கையை எளிதாக மீட்டெடுத்து விட முடியும். சுற்றி வருகின்ற இந்த மனிதர்கள் நிச்சயமாக உன்னை விட்டு தானாகவே விலகிச் சென்றும் விடுவார்கள். என் குழந்தையை, நாம் யோசிப்பது போல இந்த வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்று நீ ஒரு நாள் நினைத்தாய். ஆனால் சில விஷயங்கள் தொடர்ந்து நடந்த பொழுது நீ அதனை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. எல்லாவற்றிற்கும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்கள் உனக்கு எந்த நிலையிலும் வெற்றியை கொடுக்கும் பொழுது அதனை நீ உணர முடியாமல் சென்றுவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எதை பற்றிய கவலையோ எதை பற்றிய சிந்தனையோ ஒருபோதும் தேவையில்லை. உன்னோடு நான் இருந்து உன்னை நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்லும் வரை உனக்கான மாற்றங்களும் உன்னை தேடி வந்து உன்னை காயப்படுத்தியது எல்லாம் போதும் என்று நினைக்கின்ற அளவிற்கு இப்பொழுது உனக்கே உன் வாழ்க்கையை உணர்த்த தொடங்கி இருக்கின்றது. என் பிள்ளையை, உடன் இருப்பவர்கள் யார்? இவர்களினுடைய எண்ணங்கள் என்ன? ஒரு கஷ்டம் வந்தால் இவர்கள் நமக்கு என்ன செய்வார்கள் என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக தெளிவுபடுத்தி இருக்கின்றது. இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையும் மனதார கற்றுக் கொடுத்திருக்கின்றது. இதைவிட உனக்கு வேறென்ன வேண்டும் இந்த வாழ்க்கையில்? இதைவிட உனக்கு இந்த வாழ்க்கையில் வேறென்ன தேவைப்பட போகின்றது? நினைத்து பார்த்து நாம் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நம்மை சுற்றிலும் இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய உண்மைகளை நாம் நிச்சயமாக நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாமுமே உனக்கு எதிராகவே இருந்து கொண்டிருக்கட்டும். அதற்காக கலங்காதே. வாய்ப்புகளே வாழ்க்கையில் உருவாகாமல் இருக்கட்டும். ஆனால் அம்மாவின் நெற்றி பொட்டை தொட்டாயல்லவா, அந்த நொடியிலிருந்து உனக்குள் தோன்றுகின்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உன்னுடைய நம்பிக்கை உன்னுடைய மிகப்பெரிய வெற்றிக்கான ஆதாரம். உன்னுடைய நம்பிக்கை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நடத்தும். நீ எதிர்கொள்கின்ற விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தடம் மாறி செல்லாமல் இந்த வாழ்க்கையில் எதையுமே நம்மால் கற்றுக்கொள்ள முடியாதல்லவா? ஆனால் ஒரு முறை இதையெல்லாம் பட்ட பிறகும் மீண்டும் நாம் அதே இடத்திற்கு செல்லக்கூடாது.
மீண்டும் இது போன்ற ஒரு சூழ்நிலை நம் வாழ்க்கையில் உருவாக நாம் காரணமாக கூடாது. எதுவாக இருந்தாலும் எல்லாமுமே சரியாகிவிடும். எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை கண்டுவிடும் என்று சொல்வதை எல்லாம் நிறுத்திவிட்டு, என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான மிக பெரிய சந்தோஷம் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். என் பிள்ளையே, யார் என்ன நினைத்தால் உனக்கென்ன? யார் எந்த விஷயத்தை பற்றி பேசினால் உனக்கென்ன? யார் என்ன பேசினாலும் நம்மை பற்றி தான் பேசுகிறார்களோ என்பது போன்ற ஒரு எண்ணம் உனக்குள் உருவாகி கொண்டிருக்கின்றது. உன்னை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன? நீ ஏதாவது தவறு செய்தாயா? அப்படி இல்லை என்னும் பொழுது அவரை பார்த்து நீ பயப்பட உனக்கு என்ன அவசியம் இருக்கின்றது? இப்படித்தான் ஒவ்வொருவரினுடைய மனநிலையும் ஒவ்வொருவரினுடைய சூழ்நிலையும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து சொல்லி கொண்டே இருக்கும். அவரவர் நிலைக்கு ஏற்ப அவர்களுக்கான நல்லதொரு இடத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்து கொள்வார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய நிலைமைக்கேற்ப, உன் வாழ்க்கையில் இருக்கின்ற உன்னுடைய சூழ்நிலைக்கேற்ப நீ உன்னுடைய வெற்றியை பெற முயற்சி செய்ய வேண்டும். அவர்கள் முன்னேறிவிட்டார்கள், அவர்களிடம் அது இருக்கிறது, இது இருக்கிறது என்பது போன்ற எண்ணங்களை எல்லாம் உனக்குள் ஒருபோதும் நீ வளர்த்து கொள்ளக்கூடாது. உன்னை சுற்றிலும் உன்னை தேடி வந்து நான் கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியான புரிதல் கொண்டு முன்னேறி கொண்டே இரு. என் பிள்ளையே, வெற்றி என்பது உனக்கு மிகவும் அருகாமையில் நின்று கொண்டிருக்கின்றது. உன்னுடைய முயற்சிகளும் அப்படித்தான் மிகவும் அருகாமையில் நின்று கொண்டிருக்கின்றது. இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் தாண்டி உன்னை சுற்றி வருகின்ற அத்தனைக்கும் சேர்த்து வைத்த மிக பெரிய மகிழ்ச்சி என்பது எங்கும் காத்து கொண்டிருக்கின்றது. எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டு விடாதே. எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ தொலைத்து விடாதே. இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் சொல்லி புலம்பிக் கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ கவனமாக பெற்று கொண்டால் அது போதும். உன்னை அறியாமல் உனக்கு இந்த வாழ்க்கை மேலும் பல வெற்றிகளை கொண்டு வந்து குவிக்கும். மேலும் பல சந்தோஷமான சூழ்நிலைகளை எந்நாளும் உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அம்மாவினுடைய அன்பு உனக்கு எந்த எல்லைக்கும் நீ விரும்பியதை கொடுக்கின்ற முயற்சியில் நிச்சயமாக இறங்கும். முடியாதது என்று நீ நினைத்து கைவிட்ட விஷயம் முடிந்த பிறகு இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்று உணர்த்துகிறது. அதுபோலத்தான் எல்லாமுமே நடக்காது கிடைக்காது என்று சொல்லிக்கொண்டே இருந்தோமானால் வருவதும் கிடைப்பதும் நம்மை விட்டு தள்ளி சென்றுவிடும். நம்மை விட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடி தொலைவிற்கு உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகும். உன் பிரச்சனைகள் இப்படி உன்னை விட்டு விலகி கொண்டே இருக்க வேண்டுமானால் அதற்கு என் பிள்ளையினுடைய மனதில் தைரியம் வேண்டும், மன நம்பிக்கை வேண்டும். எல்லாமும் சரியாகத்தான் நடக்கிறது என்கின்ற குணம் வேண்டும். உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்றும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு உருவாக்கி கொடுப்பது என்னவென்றும் நீ தெரிந்து கொண்டாலே நீ எங்கும் அசைந்து விட மாட்டாய். என் பிள்ளையே, நீ நினைக்கலாம் நமக்கு நல்லபடியாக காலையில் எழுந்திருக்க வேண்டும், அதன் பிறகு வேலைகளை பார்க்க வேண்டும், இரவு உறங்க வேண்டும், இவ்வளவுதான். இதற்கிடையில் நீ எதை சாதித்தாய் என்று சொன்னால் நிச்சயமாக அதில் எந்த பதிலும் கிடைக்கப் போவதில்லை. இனி உனக்காக நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை என்னவென்றும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகளை என்னவென்று சொல்லவும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இனிமேலும் என் பிள்ளை சோர்ந்து ஓரிடத்தில் முடங்காதே. உனக்கான அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்து விட்டது. உனக்கான நல்ல நேரமும் ஆரம்பித்து விட்டது. உன் வராகி நான் சொல்வது போல இந்த வாழ்க்கையில்
உனக்கான மிகப்பெரிய உண்மைகளும் உனக்கான மிகப்பெரிய நன்மைகளும் எப்பொழுதும் எப்பொழுதும் உன்னை பேரதிசயப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி எதற்காகவும் நீ வருந்த வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு வாளும் கிடையாது. நல்ல மனநிலையோடு இரு. வெற்றி உனக்கே சொந்தமாகும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.